சஞ்சீவ், நீ நாளைக்கு விடுதலை ஆகிடுவ. நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல சஞ்சீவ். நம்ம ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம குழந்தைய வளர்க்கலாம். அவங்க விருப்பப்பட்டதை படிக்க வச்சு அவங்கள பெரிய ஆள் ஆக்கலாம். நம்ம ஊரே பிரமிக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நம்ம குழந்தைங்களோட குழந்தைய நாம கொஞ்சிக்கிட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன சஞ்சீவ், நான் சொல்றது சரிதானே? இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறது? யாரு? இப்ப யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? மேடம் மேடம் மேடம், நான் தான் மேடம். நீங்க இதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம். சரி, உள்ள வாங்க. சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? அது வந்து சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு ஸ்ரீஜான்னு ஒருத்தங்க வந்தாங்க. என்னண்ணா சொல்றீங்க? ஸ்ரீஜா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமா மேடம். சஞ்சீவ் கழுத்துல தூக்கு கயிறு ஏறுற வரைக்கும் நீ யார்கிட்டயும் மாட்டிக்காம இருக்க. குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு ஓடி போய் தலைமறைவா இருந்தனா நான் உனக்கு நீ கேக்குற பணத்தை தரேன். நான் உனக்கு பணம் தரேன், இந்த ஊரை விட்டே போயிடுன்னு சொன்னாங்க. நான் ஒன்னும் உங்களுக்கு சும்மா பணம் கொடுக்க வரல. நீங்க தலைமறைவா இருக்கிறதுல எனக்கு ஒரு பிளஸ் இருக்கு. நான் அந்த அபிய ஜெயிக்கணும். அதுக்கு சஞ்சீவ்க்கு தூக்கு தண்டனை கிடைச்சு சாகணும். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு நானும் ஒத்துக்கல, என் ஒய்ஃபும் ஒத்துக்கல மேடம். நன்றி விசுவாசத்துக்காக உங்க புருஷனை நீங்களே ஜெயிலுக்கு அனுப்ப போறீங்களா? உங்க புருஷன் ஜெயிலுக்கு போனா என்ன ஆகும்னு தெரியும்ல? தூக்குல போட்டுருவாங்க. பரவாயில்லையா? நான் ஒன்னும் அபி புருஷனை காப்பாத்துறதுக்காக என் புருஷனை கோர்ட்ல சரண்டர் ஆக சொல்லல. அவரு தப்பு பண்ணிருக்காரு, அதுக்கான தண்டனை அனுபவிக்க போறாரு. அவ்வளவுதான். அதனால வர கஷ்ட நஷ்டத்தை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா? இவகிட்ட பேசுறது வேஸ்டோ? பிறந்ததுல இருந்தே ஒருத்தவங்க நல்லவங்களா இருக்கிறது பெரிய விஷயமே இல்லைன்னா, கெட்டவனா இருந்து தம் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக நீங்க நல்லவரா மாறி இருக்கீங்க. உங்களுக்கு பெரிய மனசுனா? எனக்கு என்ன மேடம் பெரிய மனசு? உங்க புருஷனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க காரணமா இருந்த என்கிட்டயே கருணையா பேசுறீங்களே, உங்களுக்கு தான் மேடம் பெரிய மனசு.
உங்க நல்ல மனசுக்கு எதுவுமே ஆகாது மேடம். ஸ்ரீஜா இல்ல, அந்த ஆண்டவனே வந்து உங்களுக்கு எதிரா பேச சொன்னாலும் நான் பேச மாட்டேன் மேடம். நான் கோர்ட்டுக்கு நாளைக்கு கண்டிப்பா வருவேன் மேடம். சாட்சி சொல்லுவேன் மேடம். உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ நிரபராதின்னு நான் நிரூபிப்பேன் மேடம். சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து நான் காப்பாத்துறேன் மேடம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம். இல்லையா? அவரை சுற்றாதீங்க. வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், என்ன சுற்றாதீங்க. வேண்டாம், என்ன சுற்றாதீங்க. அவரை சுற்றாதீங்க. இங்க பாரு, ஒழுங்கா தள்ளி போயிடு, இல்லன்னா நீ அவங்க கூட சேர்ந்து செத்து போயிடுவ. அவரை சுற்றாதீங்க. நவுந்து போயிடு, Please. இல்ல உன்னையும் சேர்த்து சுட்டுருவேன். அவரை கோர்ட்ல சரண்டர் பண்ணா மட்டும்தான் சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து என்னால காப்பாத்த முடியும். ஏய், ஒழுங்கா போயிடு, இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இவரை என்ன போறியா விட்டுருங்க. இல்லையா? ஏய், சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து சொன்னா காப்பாத்து. கேளு. இவரை விட்டா எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஏய், சொன்னா கேட்க மாட்டா? ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏய், ஏய். நல்ல போறியா இல்லையா? ஏய், ப்ளீஸ். ப்ளீஸ். அபி, 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 உனக்கு என்னாச்சு? சஞ்சீவ், என்னாச்சு? என்னாச்சு சஞ்சீவ்? அபி, சஞ்சீவ், அபி, சஞ்சீவ், ஏய், அந்த சஞ்சீவ், கொலைகாரன் என்னாச்சு? அவரை சுட போய் என்னாச்சு? என் அபியை சுட்டுட்டாங்க. என் அபியை யாரோ சுட்டுட்டாங்க. என் அபியை சுட்டுட்டாங்க. என்னப்பா சொல்ற? என்னாச்சு? என் அபியை யாரோ கொஞ்சம் சுட்டுட்டாங்க. அமைதியா இருப்பா. என் அபியை காப்பாத்து. சொல்றத கேளுப்பா சஞ்சீவ். என் அபியை காப்பாத்து. சஞ்சீவ், என்னப்பா ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆ? என்னப்பா நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு மனச. இந்தாப்பா, இந்த தண்ணிய குடி. அபியை காப்பாத்தணும். அவருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது சார். அதெல்லாம் உன் ஒய்ஃபுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. வெளி உலகத்தையே பார்க்காம ஜெயிலுக்குள்ளேயே இருக்கும்ல, அதான் இந்த மாதிரி கெட்ட கனவு வரதெல்லாம் சகஜம்தான். முதல்ல தண்ணிய குடிப்பா, ஒய்ஃபுக்கு ஒண்ணும் ஆகாது. எதுவும் பேச வேணாம், பேசாம அமைதியா படு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். மனசை போட்டு குழப்பிக்காம படுப்பா, தூங்கு. இப்ப நான் கண்டது கனவு மாதிரியே இல்ல அபி, நிஜம் மாதிரியே இருந்துச்சு. என்ன தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற அபி. உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அபி. கடவுளே, என் சஞ்சீவ் தூக்குக்கு போகணும்னு ஸ்ரீஜா எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அது அத்தனையும் உடைச்சு சஞ்சீவனை எனக்காக காப்பாத்தி கொடுக்க போற. போலீஸ் ஆபீசரை கொலை பண்ண அந்த கொலைகார மனசையே நீ எனக்காக மாத்தி வச்சிருக்க. அவரு கோர்ட்ல இன்னைக்கு சாட்சி சொல்றத வச்சு என் சஞ்சீவன் நிரபராதின்னு நிரூபிச்சு அவனை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்த போற.
என்னோட மஞ்ச குங்குமத்தை நீ எனக்கு காப்பாத்தி கொடுக்க போற. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல சாமி. இனிமேலாவது எனக்கும் என் சஞ்சீவுக்கும் எந்த பிரச்சனையும் வராம நீதான் கடவுளை காப்பாத்தணும். சஞ்சீவுக்கு ஒன்னும் ஆகாம நீதான் துணையா இருக்கணும். அபசகனமா குங்குமம் கை தவறி கீழே விழுந்துருச்சே சாமி. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. எப்படியாவது நீதான் என் சஞ்சீவ காப்பாத்தணும். கடவுளே, அபசகுனம் மாதிரி குங்குமம் தரையில விழுந்துருச்சு. எனக்கு அதுவே ரொம்ப பயமா இருக்கு. நான் பயப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக் கூடாது கடவுளே. சாமி, குங்குமம் தரையில சிந்தினது என்னமோ எனக்கு அபசகுனமாவும் தப்பாவும் தோணுது. எனக்கு தோன்ற மாதிரி எதுவும் தப்பா நடந்துடக் கூடாது கடவுளே. நீதான் எங்களுக்கு துணை நிக்கணும். ஏய் ஸ்ரீஜா, நீ எந்த பக்கம் போனாலும் விட மாட்டேன்டி. ஏய் ஸ்ரீஜா, என் தங்கச்சிக்கு தொந்தரவு கொடுக்க தான் நீ இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. உன் பிளான உனக்கே தெரியாம கண்டுபிடிச்சி என் தங்கச்சியை உன்கிட்ட இருந்து காப்பாத்துறானா இல்லையான்னு பாரு. எங்க போறதுன்னே தெரியலையே. இங்க போயிடுவோம். என்ன இது? இங்க தானே வந்தா? எங்க போனான்னு தெரியல இந்த ஸ்ரீஜா. என்ன ஸ்மெல் அடிக்குது? என்ன ஒரு மாதிரி நாத்து அடிக்குது. என்ன இடம்? தொட்டியா? அதான் இந்த நாத்து நாறுது. கடவுளே, நாத்து தாங்க முடியல. இங்க இருக்கிறது 4 தெருவு. அதுக்குள்ள எங்க போயிட்டா இவ? கரடி பையன் இங்கே நின்னு தொலைறானே. இவ எதுக்கு இப்ப டெல்லி வந்தான்? நாத்து வர தாங்க முடியல. இந்த காளியவே ஏமாத்தி எஸ்கேப் ஆயிட்டாளே. இவன் போக மாட்டான் போலயே.
இத போட்டுட்டு தப்பிச்சிடலாம். நான் இவளை எங்க போனாலும் விட மாட்டேன். ஆஹா பர்தா, இத போட்டு தப்பிச்சிட வேண்டியதா. எங்க போனான்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க வாங்க வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். டீக்கு. என்ன மரியாதை. அடச்சே, இந்த ஸ்ரீஜா எங்க போனாலே தெரியலையே. யாருப்பா நீ? உன்னை யார் இப்படி அடிச்சு போட்டது? தெரியல சாமி. நான் என் அபியை தேடி வந்தேன். ஆனா அவளை பார்க்க முடியுமானே தெரியல. அத நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அபியை நான் உடனே பார்த்தாகணும். இப்ப நான் போகலன்னா என் அபியை கொண்டுடுவாங்க. நீ வருத்தப்படாத. நான் என்னால முடிஞ்ச உதவிய உனக்கு பண்றேன். நான் முன்னால இருந்தே ஜோதிடர் தான். எங்க பரம்பரையே நாடி ஜோதிடர்கள் தான். என்னால உன்னோட எதிர்காலத்தை கணிச்சு சொல்ல முடியும். ஒரு நிமிஷம். ஓம் காளி. உன் பெருவரல் ரேகை இந்த மையில பதிச்சு பேப்பர்ல வை. ஓம் காளி தேவி. ஓம் காளி நீலி சூலி பைரவி. தாயே காளி நீலி சூலி பைரவி. இதுதான் உன்னோட ஓலைச்சுவடி. இத படிச்சா நீ யாரு, உன்னோட எதிர்காலம் என்னன்னு கணிச்சிடலாம். கிழக்கு புதிர்கள் மாய்ந்தஞ்சல் ஒருவர் தவத்தில் வெள்ளலார் பாவம் விளக்கினில் தேய்த்துவிட சென்றிருள் பாய்ந்தாங்கு நல்வினை தீர்ந்து விடுமாம் தீது. இந்த ஏட்டின் சொந்தக்காரன் ராமனின் பிள்ளையாவான். அவன் ஒரு சீதாவின் குசான். உன் அம்மா அப்பாவோட பேரு ராமர் சீதையோட பேரா இருக்கும். வாமா. போயிட்டு வாங்க. அப்பா ஆ? எங்கப்பா போறீங்க? அப்பா ஊருக்கு போயிட்டு வரமா? ஜெயிலுக்கு போறனா? திரும்பி வருவனோ மாட்டனானே தெரியல. பாப்பாவை பத்திரமா பாத்துக்க தேவி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. தான் பண்ண தப்ப உணர்ந்து திருந்துறவங்க சாமிக்கு சமம்னு சொல்லுவாங்க. நீங்க
நீங்க என் புருஷன் உயிரை காப்பாத்த போற சாமி. என் புருஷன் உயிரை காப்பாத்த போற உங்களுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். என் அத்தை கோர்ட்ல வாதாடி கண்டிப்பா உங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனைய வாங்கி கொடுப்பாங்க. நீங்க தண்டனை காலம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வந்து உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அபி. மேடம் போலாமா மேடம்? மேடம் ஒரு நிமிஷம் மேடம். ஹலோ ஹலோ, நான் ஸ்ரீஜா பேசுறேன். எதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ற? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதான் பேச வேண்டியதெல்லாம் நேத்தே பேசியாச்சுல, அப்புறம் என்ன? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ பணக்காரனாக இந்த மாதிரி ஒரு சான்ஸ் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு. நீ எத்தனை லட்சம் கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். இந்த அபிக்காகலாம் நீ கோர்ட்டுக்கு போய் ஆஜராகாத. இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீ ஊரை விட்டே ஓடிரு. நீ பணத்தாசா காட்டினா மயங்கிறதுக்கு நான் பழைய ஆள் இல்ல. ஓ பேச்ச கேட்டு நீ குடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு நான் ஊரை விட்டு ஓடுனா நான் அபி மேடத்துக்கு பண்ற துரோகம். என் குழந்தை உயிரை காப்பாத்தினவங்களுக்கு நான் துரோகம் பண்ணா அது நான் எனக்கே பண்ணிக்கிற துரோகம். நான் அதை என்னைக்குமே பண்ண மாட்டேன். ஏய், முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அந்த அபிக்கு நீ ஒரு பலியாடு. அபி உன்னை கோர்ட்ல பலி கொடுத்து சஞ்சீவ காப்பாத்த போறா. அது தெரியாம இப்ப போய் துரோகம் அது இதுன்னு ஒளற. நாம சாமிக்கு கொடுக்கிற ஆடு என்னைக்குமே பலியாகாது. அபி மேடம் எப்ப என் புள்ள உயிரை காப்பாத்தினாங்களோ அப்பவே எனக்கு சாமி ஆயிட்டாங்க. ஏய், நான் கொஞ்சம் சொல்றத கேளு. நீ என்ன சொன்னாலும் உன்னால என்ன மாத்தவே முடியாது. நீ போன வை முதல்ல. ஏய், ஹலோ ஹலோ, நான் சொல்றது மேடம் வாங்க, ஒரு வண்டி போகுது, இதா பாருங்க. ஆமா, அவன்தான். அந்த கார்ல தான் அபியும் அந்த கொலைகாரனும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அந்த கொலைகாரன் கோர்ட்டு வாசல மிதிக்கவே கூடாது. அவனை எப்படியாவது கோர்ட்டுக்கு போற வழியில கடத்தி கொன்னுடு. மேடம் சொல்லிட்டீங்களே, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கோர்ட்ல வந்து இறங்க சொல்ல அந்த கொலைகார காரை விட்டு இறங்க மாட்டான். நீங்க தைரியமா போங்க மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. ஏய், வண்டி எடுற. ஓகே. ஆமா, வக்கீல் லட்சுமி வந்துட்டாங்க. சஞ்சீவ் எப்ப வருவான்னு தெரியலையே. அங்க பாரு, சஞ்சீவ் வந்துட்டாமா?
நீங்க உள்ள போய் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். மா சஞ்சீவ், அபி எங்கம்மா? அபி அந்த கொலைகாரனை கூட்டிட்டு வர போயிருக்காப்பா. இப்ப வந்துருவா. அபி கொலைகாரனை கூப்பிட்டு வர போயிருக்காளா? ஏமா அபி ஏமா தனியா அனுப்புனீங்க? நான் கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கணும்லப்பா, அதனாலதான் அவளை அனுப்புனேன். இப்ப அதுல என்ன பிரச்சனை? இல்ல, ஐயோ, அபி சாக போற மாதிரி கனவு கண்டது அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமா? சொன்னா அவங்க சங்கடப்படுவாங்க. சொல்லு சஞ்சீவ், என்ன ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அபிய பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். அபிக்கு போன் போட்டு கொடுங்க, நான் பேசுறேன். ஜல்தி ஜல்தி ஜா வந்தர். சார் ஒரு 5 minutes சார். सिर्फ 5 मिनट जल्दी. அம்மா பண்ணுங்க. சரி இரு. அவ போனே எடுக்கலப்பா. எடுக்கலையா? கனவுல வந்த மாதிரி ஏதாவது தப்பா நடந்திருக்குமோ? நல்ல பொறையா இல்லையா? ஏய் ப்ளீஸ் வேண்டாம். பயமா இருக்கே. அம்மா இன்னொரு வாட்டி கால் பண்ணி பாருங்கம்மா. எதுக்காக நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இல்லம்மா, அபி கொலைகாரன் கூட தனியா இருக்கிறதால அந்த கொலைகாரனால அபிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா? பயப்படாத சஞ்சீவ், அந்த கொலைகாரன் முன்ன மாதிரி கிடையாது, அவன் திருந்திட்டான். அவனால அபிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த கொலைகாரனை ஒருத்தன் கொல்ல நினைக்கிறத என் கனவுல பார்த்தனே, அது அம்மா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? இல்லம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இருந்தாலே என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். சரி இரு, நான் பண்றேன். அத்தை, அபி நீ எங்க இருக்க? அத்தை, அந்த கொலைகாரனை கோர்ட்டு கூட்டிட்டு வரும்போது ரவுடிங்க கடத்திட்டானுங்க அத்தை. அபி, நீ சொல்றது எனக்கு எதுவுமே கேட்கலமா. டவர் இல்லன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு, இது வரேன். இரு சஞ்சீவ், பேசிட்டு வரேன். அபி, அபி நீ என்ன சொல்ற? நீ கூட்டிட்டு வந்த கொலைகாரனை யாரோ கடத்திட்டாங்களா? என்னது? அபி கூட்டிட்டு வந்த கொலைகாரனை கடத்திட்டாங்களா? ஐயோ, என்ன நடந்துச்சு? அத்தை, அந்த கொலைகாரனை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் அவனை எப்படியும் புடிச்சிருவேன். ஐயோ யோ, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? சஞ்சீவுக்காக புடிச்சு வச்ச இந்த கொலைகாரன் இன்னைக்கு சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு வரமாட்டாயா? என்னையா சொல்ற? அட ஆமாயா, உங்க லட்சுமி மேடம் போன்ல பேசுனதா நான் கேட்டேன். அபி மேடம் கூட்டிட்டு வந்த கொலைகாரனை யாரோ சில பேர் கடத்திட்டாங்களா? கடத்திட்டாங்களா? நடக்க விட மாட்டேன். எப்படியாச்சும் அபியை காப்பாத்தணும். चल अंदर, सुनता नहीं तो चल। हाँ चल जल्दी। संजीव, छोड़।
சஞ்சீவ்